ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. மகாபாரதம் ஆதி பர்வம் பார்த்துட்ருக்கோம். திரௌபதியுடைய திருமண விஷயமாக வியாசர் துருபதன் கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி துருபதனை தனியாக கூட்டிக்கிட்டு போய் எப்படி 5 இந்திரர்கள் இந்த பூமியில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 5 இந்திரர்களும் தான் பாண்டவ சகோதரர்களாக பிறந்திருக்காங்க. அவங்க தாங்கள் மனித பிறவியில் தர்ம தேவதை வாயு பகவான் இந்திரன் அஸ்வினி தேவர்களுக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்கும்போது அவரும் அப்படியே வரம் கொடுத்துருக்காரு. அப்படி தான் இந்த 5 பேர்களுடைய அம்சமாக பாண்டவ சகோதரர்களாக பிறந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு இந்த பூ உலகத்தில் மனைவியாக வாய்க்கப் போவது லக்ஷ்மியின் அம்சமுடைய தேவகுமாரியே அப்படிங்கிறதும் பரமசிவன் விதித்தது. அந்த பெண் தான் திரௌபதியாக பிறந்திருக்கிறாள். மேலும் நல்ல கணவன் வேணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட அவர் பதில் சொல்வதற்கு முன்னாலேயே 5 முறை கேட்கும்போது அவளுக்கு 5 கணவர்கள் வாய்ப்பார்கள் அப்படின்னு சிவபெருமானும் வரம் கொடுக்கிறார். இதை எல்லாமே வியாசதேவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாண்டவர்கள் இந்திரர்களாக இதுக்கு முன்னால் ஜென்மத்தில் இருந்ததையும் திரௌபதி இதுக்கு முன் ஜென்மத்தில் லக்ஷ்மியின் அம்சம் பொருந்திய பெண்ணாக இருந்த நிலையையும் இப்போது பார்க்கக்கூடிய ஞான திருஷ்டியையும் துருபதனுக்கு வியாசதேவர் கொடுக்கிறார். அந்த ஞான திருஷ்டியை பெற்று துருபதனும் அந்த காட்சியை பார்க்குறார். அதுக்கப்புறம் ஒரு பெண் ஒன்றுக்கு மேற்பட்ட கணவர்களை மணப்பது அப்படிங்கிற மிக பழங்கால நிகழ்ச்சியையும் வியாசதேவர் விவரித்து சொல்கிறார். அதுக்கப்புறம் துருபத மகாராஜா, இது தர்மமோ அதர்மமோ எனக்கு தெரியாது, ஆனால் இது கடவுளுடைய செயல் அப்படின்னு நான் ஏற்கிறேன். ஆனால் மேலும் என் மேலே தவறு ஏற்பட இதில் வழியே இல்லை. அதனால் திரௌபதி 5 பேருக்குமே மனைவியாகட்டும்னு சொல்லி அந்த திருமணத்துக்கு சம்மதம் சொல்கிறாரு. வியாசதேவர் சொல்கிறாரு, மானிட பெண்கள் இப்படி ஒருத்தருக்கு மேற்பட்டவர்களை மணக்கக்கூடாது. ஆனால் இந்த விஷயத்தில் பாண்டவர்கள் தேவகுமாரர்கள் என்பதாலும் திரௌபதி லக்ஷ்மியின் அம்சம் என்பதாலும் ஏற்கனவே பரமசிவன் 5 பேரையும் மணக்கும்படி அவளுக்கு விதித்தார் என்பதாலும் இது இங்கே ஏற்புடையது ஆகிறது. ஆனால் மனிதர்களுக்கு இது தர்மமாகாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய திருமணம் நடக்கிறது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.